10th standard chapter 3 அதில் வந்து 13th topic nature of roots of the quadratic equation. quadratic equationல நம்ம இதுக்கு முன்னாடி ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ரூட்ஸோட நேச்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த எக்ஸசைஸு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கும்போது அப்போ நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு. ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்கு இல்லையா, அதில் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதை வந்துட்டு நம்ம டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதை வச்சு தான் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா, இப்போ இந்த டிஸ்கிரிமினன்ட் வந்துட்டு ஜீரோவை விட பெருசாக இருந்துச்சுன்னா, கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் வந்துட்டு ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இதுதான் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். இன்கேஸ் இந்த டிஸ்கிரிமினன்ட் வந்துட்டு ஜீரோவோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். டிஸ்கிரிமினன்ட் டு ஜீரோக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதே வந்துட்டு டிஸ்கிரிமினன்ட் வந்துட்டு லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ரியல் ரூட்ஸே கிடையாது, நோ ரியல் ரூட்ஸ். திரும்ப சொல்கிறேன், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த டிஸ்கிரிமினன்ட் வந்துட்டு கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடிய ரூட்டோட நேச்சர் வந்துட்டு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல். லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 3.41 ஃபஸ்ட்டு சம் வந்து டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். அதில் ஒரு 3 சம் இருக்குது. அதில் முதல் சம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் வந்து ஏபிசியை கண்டுபிடிச்சி எழுதிப்போம். ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட வேரியண்ட் வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1. b is equal to xோட கோஎஃபிஷியன்ட் என்னது -1. c is equal to constant -20. இப்போ நேச்சர் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac நம்ம இந்த டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினண்ட் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர். b ஸ்கொயர் என்னது -1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a வந்து 1, c வந்து -20. இது சிம்பிளிஃபை பண்ணலாம். -1 into -1 வந்து +1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். 4 1s are 4, 4 into 20 வந்துட்டு 80. நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 81. ஸோ டிஸ்கிரிமினன்ட் வந்துட்டு கிரேட்டர் தேன் 0 கிடைக்குது. கிரேட்டர் தேன் 0 கிடைச்சா நேச்சர் ஆஃப் த ரூட் வந்துட்டு ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். எக்ஸாம்பிளில் செகண்ட் சம் 9x ஸ்கொயர் மைனஸ் 24x ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் a இஸ் ஈக்குவல் டு 9, b இஸ் ஈக்குவல் டு -24, c இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ இதுக்கு டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிச்சோம்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ b ஸ்கொயர் minus 24 square minus 4 into a into c வந்து 16. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 24 ஸ்கொயர் 24 into 24 416 96 576 கிடைக்குது. ஸ்கொயருன்றனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் 9 4s are 36 இன்ட்டு 16 பண்ணி பார்ப்போம். இதுவும் 576 வருது. ஸோ ஒரு ப்ளஸ் 576 மைனஸ் 576 கேன்சல் ஆனால் நமக்கு வந்து 0 கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்துட்டு ரியல் அண்ட் equal roots. Next third sum 2x square minus 2x plus 9 is equal to 0. So இதுக்கு கண்டுபிடிப்போம். a is equal to 2, b is equal to -2, c is equal to 9. So discriminant b square minus 4ac, b square, b வந்துட்டு -2 square minus 4 into a வந்து 2, c வந்து 9. இது 2 times 4, இது 4 2s are 8, 9 8s are
56. ஸோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் -52 கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு லெஸ் தென் லெஸ் தென் 0 வருது. ஸோ அப்படின்னா இது வந்துட்டு நோ ரியல் ரூட்ஸ். 0க்கு கம்மியாக இருந்ததுன்னா ரியல் ரூட்ஸ் கிடையாது. 0க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸு, 0வோட பெருசாக இருந்ததுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் 3.42 அதில் ஃபஸ்ட்டு சம், ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் கே for which the quadratic equation kx square minus 8k plus 4x plus 81 is equal to 0 has real and equal roots. So real and equal roots na discriminant வந்து equal to 0 இருக்கும். ஸோ இப்போ இது வச்சுட்டு நம்ம வேல்யூ ஆஃப் கே வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொடுத்துருக்கிற இந்த quadratic equationல a is equal to k, b is equal to minus 8k plus 4, c is equal to 81. ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்றனால அது வந்துட்டு ஈக்குவல் டு 0. இப்போ b ஸ்கொயர் என்னது மைனஸ் 8k ப்ளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த 4 a வந்துட்டு k, c வந்துட்டு 81 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை வந்து a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a square, so 64, 8 8 is 64, so அதனால 64k square plus b square 16, 2ab, 2abக்கு 2a 4 2s are 8, 8 8 திரும்ப 64k நமக்கு கிடைக்கும். மைனஸ் இது ரெண்டாக மல்டிப்ளை பண்ணோம்னா 4 into 81 ஒரு 4 32 ஒரு k கிடைக்கும் equal to 0. So 64k square plus 16 plus 64k minus 324k கிடைக்குது. ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் 64k ஸ்கொயர், இந்த ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா கிரேட்டர் நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 260k ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு இது கிடைக்குது. ஸோ இது ஹோல் ஈக்குவேஷன் வந்து நம்ம 4th டேபிளில் வந்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிவைடட் பை 4, ஸோ 4ல் பண்ணோம்னா 16k square minus 264ல பண்ணோம்னா 6 times 24 65k plus 4 is equal to 0. இப்படி நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இதை வந்து ரூட் ட்ரீ ஃபேக்டர்லையோ இல்லை எந்த ஃபார்முலாவில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ கே கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 16 into 4, 6 times 24 64 நமக்கு கிடைக்குது. நமக்கு என்ன வரணும், சென்டரில் 65 வரணும், அது -65. ஸோ 164 are 64, மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ் ஆகும், இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு -65 கிடச்சிடும். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் 16k ஸ்கொயர் மைனஸ் k மைனஸ் 64k ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ காமன் வெளியே எடுக்கலாம். ஸோ இது ரெண்டுலேயும் காமன் எடுத்தோம்னா 16k மைனஸ் 1. ஸோ இதில் 4 காமன் எடுத்தோம்னா 16k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு ஃபேக்டர் எழுதணும். ஒன்று 16k மைனஸ் 1, இனி ஒன்று வந்து k மைனஸ் 4 நமக்கு கிடைக்குது. ஈக்குவேட் பண்ணோம்னா 16k மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, k இஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் வந்தால் +1, இது டிவைடுக்கு வரும். நெக்ஸ்ட் இங்கே k மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0, ஸோ k இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்துட்டு k இஸ் ஈக்குவல் டு 1/16 ஆர் 4. இதுலேயே நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k such that quadratic equation k plus 9x square plus k plus 1x plus 1 is equal to 0 has real roots. ஸோ இப்போ இதில் வந்துட்டு a is equal to k plus 9, b is equal to k plus 1, c is equal to 1. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நோ ரியல் ரூட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிமினன்ட் வந்துட்டு லெஸ் தென் 0வாக இருக்கும். ஸோ கே பி ஸ்கொயர் கே ப்ளஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ac, 4a வந்து k ப்ளஸ் 9, c வந்துட்டு 1, இது நோ ரியல் ரூட், ஸோ லெஸ் தென் 0. ஸோ இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2abக்கு 2k
மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது இந்த இடத்துலையே உள்ள மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ மைனஸ் 4k மைனஸ் 9 4s are 36 into 1 அது அப்படியே தான் இருக்கும். ஸோ லெஸ் தென் 0. ஸோ இப்போ இது சிம்ப்ளிஃபை பண்ணால் கே ஸ்கொயர் கேவை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2k. ஸோ இது ரெண்டு பண்ணால் மைனஸ் 35 is less than 0. ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க குவாட்ரேட்டிக் வந்துட்டு கே ஸ்கொயர் மைனஸ் 2k மைனஸ் 35 லெஸ் தென் 0 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதில் கே கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 35 இருக்குது, கே ஸ்கொயருக்கு எதுவில் 2 டிஃப்ரென்ஸ் வரணும். ஸோ 35 7 5s are 35க்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இது மைனஸ், ஸோ இங்கே மைனஸ் 2 வேணும், பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 5s are 35 மைனஸ் பண்ணால் நமக்கு மைனஸ் 2 இருக்கும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கே ஸ்கொயர் மைனஸ் 7k ப்ளஸ் 5k மைனஸ் 35 லெஸ் தென் 0. ஸோ காமன் வெளியே எடுத்தோம் அப்படின்னா கேவை எடுத்தோம்னா k மைனஸ் 7, இங்கே 5 எடுத்தோம்னாலும் k மைனஸ் 7 லெஸ் தென் 0. k மைனஸ் 7 ஒரு ஃபேக்டர், நெக்ஸ்ட்டு k ப்ளஸ் 5 ஒரு ஃபேக்டர் லெஸ் தென் 0. ஸோ k இஸ் ஈக்குவல் டு இது வந்துட்டு ப்ளஸ் 7 கிடைக்கும், k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 கிடைக்கும். ஸோ லெஸ் தென் 0ங்கும்போது இப்போ இந்த k எந்த இடத்துல லை ஆகும்னா மைனஸ் 5 லெஸ் தென் k லெஸ் தென் 7. ஸோ இதுக்கு நடுவில் தான் k வரக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அதுவும் லெஸ் தென் 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு நெகட்டிவில் தான் ஆன்சர் வரும். Example 3.43 prove x square p square plus q square plus 2x pr plus qs plus r square plus s square is equal to 0 has no real roots. If ps is equal to qr, show that roots are real and equal. அதாவது நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரூவ் பண்ணி டிஸ்கிரிமினண்ட்டில் ப்ரூவ் பண்ணோம்னா இது வந்து ரியல் ரூட்ஸ் கிடைக்காது, அதாவது நெகட்டிவில் ஆன்சர் கிடைக்கும். இன்கேஸ் அப்போது பிஎஸ்ஸை வந்து கியூஆரையும் ஈக்குவலாக வச்சு ஈக்குவல்ன்ற கண்டிஷன் யூஸ் பண்ணி போட்டோம்னா அப்போ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் ப்ரூவ் பண்ணோம்னா a is equal to p square plus q square, b is equal to 2pr plus qs, c is equal to r square plus s square. ஸோ இது நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலாவில் பண்ணோம் அப்படின்னா b square minus 4ac, ஸோ that is equal to b square minus 4ac. ஸோ b square, b வந்துட்டு 2pr plus qsd whole square minus 4 into a வந்து p square plus q square, c வந்துட்டு r square plus s square. தென் இது வந்து நமக்கு கிடச்சிட்டு இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 2 times 4, இதை a plus b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a ஸ்கொயர் p ஸ்கொயர் r ஸ்கொயர் b ஸ்கொயர் q ஸ்கொயர் s ஸ்கொயர் மைனஸ் 2ab 2pq r s நமக்கு கிடைக்கும். மைனஸ் இங்கே என்ன செய்யணும்னா இது ஃபஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணி வச்சுக்குவோம். இப்படி பண்ணோம்னா p ஸ்கொயர் r ஸ்கொயர், அப்புறமா p ஸ்கொயர் s ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு q ஸ்கொயர் r ஸ்கொயர், அதுக்கப்புறம் q ஸ்கொயர் s ஸ்கொயர், இது நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கேயும் 4 இருக்கும், இங்கேயும் 4 இருக்கும். ஸோ ரெண்டுலேயும் காமனாக நம்ம 4 வந்து வெளியே எடுத்துடுவோம். எடுத்தோம்னா மீதி என்ன இருக்கும், p ஸ்கொயர் r ஸ்கொயர் q ஸ்கொயர் s ஸ்கொயர் மைனஸ் 2pq rs. இங்கே மைனஸ் மட்டும் உள்ள மல்டிப்ளை ஆகும். மைனஸ் p ஸ்கொயர் r ஸ்கொயர் மைனஸ் p ஸ்கொயர் s ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் r ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் s ஸ்கொயர், இது நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதில் எது கேன்சல் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ப்ளஸ் p ஸ்கொயர் r ஸ்கொயர் மைனஸ் p ஸ்கொயர் r ஸ்கொயர் வந்துட்டு கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் q ஸ்கொயர் s ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் s ஸ்கொயர் வந்துட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 4, மீதி வந்துட்டு மைனஸ் p ஸ்கொயர் s ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் r ஸ்கொயர்
இங்கே வந்துட்டு சாரி இது a + b ஹோல் ஸ்கொயர், ஸோ இங்கே ப்ளஸ் தான் வரணும், ப்ளஸ் 2pqrs. இது வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் இருக்கிற மைனஸை வந்துட்டு நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா இது வந்து p²s² ப்ளஸ் 2pqrs ப்ளஸ் q²r²ன்ற ஃபார்மேட் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் இது வந்துட்டு <0 நமக்கு இருக்கும். இது நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா, இது மைனஸ் எடுத்துகிட்டு இது p²s², q²r², இது 2pqrs வந்துச்சுன்னா இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது இது a, இது b, இது 2abன்ற ஃபார்மேட்டில் இருக்கும். அதுக்காக தான் இந்த நெகட்டிவை நான் வெளியே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எழுதுனோம்னா -4 சாரி இது மைனஸ் வெளியே எடுக்கும்போது இதில் மைனஸ் வெளியே எடுத்துட்டோம் ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் வெளியே எடுத்தால் ப்ளஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும். இப்போ a - b ஹோல் ஸ்கொயர் ஆகும். இப்போ a வந்துட்டு ps மைனஸ் b வந்துட்டு qr த ஹோல் ஸ்கொயர் <0. ஸோ இந்த ஸ்டேஜில் <0 அப்படின்னா இது வந்துட்டு நோ ரியல் ரூட்ஸாக நமக்கு இது இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, p = qr ஆகும்போது இந்த ரூட் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ps = qr பண்ணோம்னா இது வந்து ரியல் ரூட்ஸாக மாறணும், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக மாறணும். அது எப்படி ஆகும், -4 இப்போ psக்கு பதிலாக நம்ம qr போட்டுக்கலாம், இந்த psக்கு பதிலாக qr போட்டுக்கலாம், மைனஸ் அகெயின் இது ஒரு qr த ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன ஆகும்னா -4 இது ரெண்டும் கேன்சல் ஆகி 0 ஆயிரும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா இப்போ டிஸ்கிரிமினன்ட் வந்து 0 ஆயிரும். இது எப்போ 0 ஆச்சோ ஸோ இந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்துட்டு ரியல் அண்ட் ஈக்குவல் ஆகிடும்.